உச்சநீதிமன்ற தீர்ப்பின் எதிரொலியாக தமிழகத்தில் இருந்து கர்நாடகாவுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் எல்லைப் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் ஊர் திரும்ப முடியாமல் பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் விவசாயிகளும் கன்னட அமைப்புகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றன. மாண்டியா மாவட்டத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் ஹோசூர் வழியாக கர்நாடகாவிற்கு இயக்கப்படும் தமிழக அரசு பேருந்துகள் ஹோசூர் பேருந்து நிலையம் மற்றும் பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஹோசூர் வரை மட்டுமே தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் 3 நாள் தொடர் விடுமுறைக்கு பிறகு ஊர் திரும்ப முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நான் ஈரோட்லேருந்து வரேன் சார். பெங்களூர் போகணும். 3 நாள் விடுமுறைக்காக நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தோம். திருப்பி போகும்போது இவ்வளோ சிரமமாக இருக்குது. இன்றைக்கி காலையில் எந்த தமிழ்நாடு பஸ்ஸும் இங்கே ஒசூர்லேருந்து பெங்களூருக்கு போகலை. ஒசூரோட எல்லாம் நிறுத்திட்டாங்க. இங்கே எல்லோரும் குடும்பத்தோடு வந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் போக முடியாமல் ஒசூர் பஸ் ஸ்டாண்டோட எல்லாம் பஸ்ஸுகளை வெறிச்சோடி பார்த்துட்ருக்குறோம். இங்கே கர்நாடகா பஸ் மட்டும்தான் தற்காலிகமாக இப்போ விடுறாங்க. கர்நாடக பஸ் எல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறதுனால நாங்கள்லாம் பயணத்துக்கு ரொம்ப சிரமப்படுறோம் சார். மைசூர் மாண்டியா பக்கம்லாம் இந்த காவிரி நீர் பிரச்சனையில் தண்ணி விடறதுன்றதுனால ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இப்போ தற்காலிகமாக இந்த பந்த் அறிவிச்சிருக்கிறாங்க சார். இது எங்களுக்கு தெரியாத இருந்ததுனால நாங்கள் இந்த நேரத்தில் மாட்டிக்கிட்டோம் சார். தேனியிலேருந்து வர்றேன். பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன் நான். ஸோ முன்னே லீவ் போயிட்டு மார்னிங் இறங்கின உடனே தெரியுது கர்நாடகாவில் ஸ்ட்ரைக்குன்னு, காவிரி பிரச்சனையால் ஸ்ட்ரைக்குன்னு தெரிஞ்சது. மக்கள் பஸ் இல்லாமல் சடனாக ஸ்ட்ரைக் பண்ணனால பஸ்ஸில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் பஸ்ஸில் ஏறி வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்லி கர்நாடகா பஸ் போகுது. அந்த கர்நாடகா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. சடனாக இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணுறனால பல பிரச்சனைகள் இப்போ வேலை பார்க்குறவங்க இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் 60% பெங்களூர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப பாதிப்பாக இருக்கும். கர்நாடக மாநில அரசு பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் பேருந்துகளில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. போதிய அளவுக்கு பேருந்துகள் இல்லாததால் ஏராளமானோர் ஹோசூர் பேருந்து நிலையத்திலேயே நீண்ட நேரம் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.